கச்சா எண்ணெய் வந்து $111 $112 ஆகுது. சில $114 வரைக்கும் போச்சு ஒரு பேரல் வந்து 159 லிட்டர். ஓகே, அது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்க்கும்போது $94 ஆயிருக்கு. நம்பர் 1 கோரிக்கை என்னவா இருக்கும்? 47 வருஷமா எங்களை வந்து பொருளாதார தடை போடுறீங்க, அதை அப்படியே நீக்கணும். அது போக வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட் எங்க கணக்கு பணம்ல இருக்கு, அதை எங்களுக்கு திருப்பி வரும். அதுக்கப்புறம் வந்து ஹர்மோஸ் வந்து திறந்து விட்டுருவோம், ஆனா அது எங்க கண்ட்ரோல்ல தான். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, we will consider their 10 points. நெத்தன்யாகு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க வந்து சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம், ஆனா ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிறோம். எல்லா இடத்துலையும் நீ வந்து யார் அப்போ சர்வாதிகாரம் ஒரு அளவுக்குமே சர்வாதிகாரி கோர்ட் வந்து அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை இந்த ஆளை வந்து தூக்கி போட்டு அடுத்து வேற ஆள் வரணும், எலெக்ஷன் வரணும். மனித விரோத செயல் அத்தனையும் வந்து இஸ்ரேல் பண்ணாங்க. இது நின்றக்கூடாதுங்கிறது. சரி, இப்போ போர் நிறுத்தம் வந்துருச்சுல்ல, அடுத்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குல்ல, நீ வந்து பதவி விலகு அப்படின்றாங்க. பதவி விலகிட்டான்னு உள்ள போட்டுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைஃப் எழுது. எல்லாருக்கும் எதிராக இருக்காங்க. அப்போ ட்ரம்ப் வந்து கை இறங்கி திடீர்னு 15 நாள் இதில் வந்து வாங்க சண்டை போகலாம் அப்படின்னா போயா வேலையை பார்த்து கடைசி தலைப்பிச்சு தலைப்பிச்சு அலையும் போல அந்த மாதிரி ஆகிப்போய். இருந்தாலும் இவர் வந்து இந்த சீஸ்ஃபயர்ல திரும்ப சண்டைக்கு போகணும்னு உத்தரவு போட்டாலும் அதை வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த டேவிட்டின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் டேவிட். இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, ஓகே நாங்க போர் நிறுத்தம் பண்றோம் அப்படின்னு தற்காலிகமா. ஆனா இந்த விஷயம் சொன்ன பிறகு இன்னும் மக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா சொன்னது யாருன்னா ட்ரம்ப் அவர்கள். இதனால வந்து கச்சா எண்ணெயோட விலையெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு சார், ரொம்பவே. சொன்னோன்னு குறையும். அது இது எப்படி பாக்குறீங்க? இல்ல என்னன்னா ஒரு விஷயம்தான். இப்போ ட்ரம்ப் இந்த மாதிரி 15 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னோன்னா கச்சா எண்ணெய் எல்லாம் குறையலை. அவர் ப்ரொப்போஸ் பண்ணி 2 நாள் ஆச்சு. 15 நாள் நாங்கள் வந்து இதுக்கு வர்றோம், இப்படி பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா நீங்கள் வந்து ஹர்மோஸை திறந்துள்ள இதாகும்னு சொல்லி சொன்னால் யாரும் கண்டுக்கவே இல்லை. ஷேர் மார்க்கெட் கச்சா எண்ணெய் எல்லாம் சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டில் இருந்து கச்சா எண்ணெய் விலைவாசி எல்லாம் அப்படியே இருந்துச்சு. என்னைக்கு வந்து ஈரான் வந்து ஓகே நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் டக்குன்னு மாற்றங்கள் வருது, பாசிட்டிவான மாற்றங்கள். கச்சா எண்ணெய் வந்து $111 $112 ஆகுது. சில $114 வரைக்கும் போச்சு ஒரு பேரல் வந்து 159 லிட்டர். ஓகே, அது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்க்கும்போது $94 ஆயிருக்கு. மேபி 92 சில இடத்துல, 95 சில இடங்களில் வரலாம். ஆவரேஜ் $94. ஸோ $94ங்கிறது டக்குன்னு வந்து 20-23% வந்து டக்குன்னு கீழே இறங்கிருச்சு. இது வந்து இன்னும் கீழே 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடக்குது இல்லையா, இதில் ஒரு பாசிட்டிவான சைன், அதாவது ஃபைனலாக வராது. ஏன்னா அதில் நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்லிடலாம்னா, எல்லாரும் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடலாம். இந்த 10 அம்ச கோரிக்கை இருக்குல்ல, அதான் என்ன சார் ஈரானோட கோரிக்கை. சொல்லு. நம்பர் 1 கோரிக்கை என்னவா இருக்கும்? 47 வருஷமா எங்களை வந்து பொருளாதார தடை போட்டிருக்கீங்க, அதை அப்படியே நீக்கணும். அது போக வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட் எங்கள் கணக்கு பணம்ல இருக்கு, அதை எங்களுக்கு திருப்பி வரணும். அதுக்கப்புறம் வந்து ஹர்மோஸ் வந்து திறந்து விட்டுருவோம், ஆனால் அது எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்க வளம் அவங்க நாட்டு கண்ட்ரோலில் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அதை வந்து நாங்கள் ஒரு கப்பலுக்கும் $2 மில்லியன் வரைக்கும் நாங்கள் வசூல் பண்ணுவோம். 18.5 கோடி அந்த ரேஞ்ச், அதை சம்திங் அது வசூல் பண்ணுவோம். அதை வந்து நாங்கள் ஓமானோட கலந்து பேசி அவங்களுக்கு நாங்கள் ஷேர் கொடுத்துக்குருவோம். ஏன்னா இது ஓமானோட இது ரெண்டுக்கு இடையில உள்ளது. ஓமானோட நாங்கள் பேசி நாங்கள் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் இந்த ஹார்மோஸை வந்து பாதுகாக்கிற விஷயம் அத்தனையும் IRGC பண்ணும், ஈரான் பண்ணும். ஓகே,
ஓகே, இது அது இல்லாமல் எங்களோட ப்ராக்சிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இனிமே எந்த காலத்திலையும் இஸ்ரேல் தாக்கக்கூடாது. ஓகே, அது போக வந்து இந்த இதுக்கப்புறம் வந்து இது பேருக்கு இது வந்து தற்காலிக நிறுத்தம். ஆனால் பெர்மனண்ட் போர் நிறுத்தம் வரணும். எதிர்காலத்தில் எந்த காலத்திலையும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ எந்த நாடும் இங்கே போர் பண்ணவே வரக்கூடாதுங்கிறது உலக நாடுகள்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் முக்கியமாக. அது இல்லாமல் இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட தளங்கள் இருக்குல்ல, அத்தனையும் காலி பண்ணிட்டு அமெரிக்கா வெளியே போகணும். இது முக்கியமானது. அப்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி வில் கன்சிடர் தேர் 10 பாயிண்ட்ஸ். அப்புறம் உடனே வந்து இந்த இருக்க அப்படியே நெத்தன்யாகு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் வந்து சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம், ஆனால் ஒரு பாயிண்ட் ஒத்துக்க முடியாது. அது என்ன பாயிண்ட்? என்னது சார்? இந்த இதில் அவங்களுடைய ப்ராக்சிஸ் யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கு ஈரானோட வந்து ஒப்பந்தம் இது இந்த சீஸ்ஃபயர் ஓகே தான், ஆனால் ஹெஸ்புல்லாவை நாங்கள் அடிப்போம். இதுன்னு சார் டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லைன்னா என்ன நடக்கும்? இல்லை, ஹிஸ்புல்லா வந்து அங்கே பக்கத்தில் வந்து அந்த 6 வரைக்கும் வந்து ரித்தன்யா ரிவர் ஒன்று இருக்குது. அது வந்து அது வாட்டருக்காக இஸ்ரேலோட நீர் தேவைக்காக ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் அதை ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே ஓகே சார். அங்கே அந்த தண்ணீர் தேவைக்காக அந்த 6 வந்துச்சுன்னா இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நினைக்கிறாங்க. அதை அடைய விடாமல் கடந்த 25-30 வருஷமாக அதை தடுத்துட்டு நிற்கிறது வந்து ஹெஸ்புல்லா. ஸோ ஹெஸ்புல்லாவை நாங்கள் அடிப்போம். ஓகே, ஹெஸ்புல்லா திருப்பி அடிப்பாங்க மாற்றி மாற்றி. இப்போ சீஸ்ஃபயர் வந்திருக்கும்போது ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்க முடியாது, ஆனால் இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா அடிப்பாங்க. எப்படி அடிப்போம் அப்படின்னு தான். என்னென்னா, அப்படி அடிக்காமல் விட்டா இந்த ஒரு 15 நாளில் சும்மா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நெத்தன்யாவோட பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? நெத்தன்யாவுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை உள்நாட்டுக்குள்ள. அந்த ஆளுக்கு வந்து அந்த எலெக்ஷன் அந்த அவங்க அந்த நாட்டோட கட்டமைப்பு, அந்த அரசியல் கட்டமைப்பு எப்படின்னு சொல்லிட்டோன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். அங்கே வந்து மொத்தம் 120 எம்பி சீட், பார்லிமெண்ட் சீட்டு. அதில் 61 எம்பி இருந்தாங்கன்னா மெஜாரிட்டி. அப்போ இவரோட கட்சிக்கு, யார் நெத்தன்யாவோட கட்சிக்கு எத்தனை எம்பி இருக்காங்கன்னா 32 பேர் இருக்காங்க. அது இப்போ மைனாரிட்டி. அப்புறம் இன்னொரு 3-4 கட்சியை வந்து மொத்தமாக ஒரு 15 பேர் 10 பேர் அப்படி இருக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன விதத்தில்னா, நான் முதல்ல வந்து ஒரு வருஷம் ஆட்சி பண்ணுவேன், அடுத்து இந்த கட்சி இன்னொரு 1 வருஷம் ஆட்சி பண்ணணும், அடுத்து இந்த கட்சி இன்னொரு 1 வருஷம் ஆட்சி பண்ணணும், அடுத்து திரும்ப நான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒப்பந்தம். முதல்ல வந்து நெத்தன்யாகு 1 வருஷம் ஆட்சி பண்ணாப்புல. ஓகே, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி 5 வருஷம் ஆட்சி பண்ணாப்புல. அதுக்கப்புறம் அந்த ஆள் வேலைக்கு வேற ஒருத்தர் ஆட்சி வந்து பிரைம் மினிஸ்டராக போட்டாங்க. போட்டு அந்த ஆள் முடியக்குள்ளே வந்து வேறு ஏதோ ஒரு நிலத்து பிரச்சனை பண்ணி இந்த ஆள் திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டாப்புல. ஆட்சிக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, ஊழல். இந்த ஆளுக்கு ஏகப்பட்ட ஊழல். அது இல்லாமல் ஊழல் வந்து வெளியே தெரிஞ்சிச்சு. இவருக்கு வந்து கோர்ட்டு வந்து பயங்கரமாக தண்டனை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. வந்தால் என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டோட அதிகாரத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதில் வந்து நீதிபதிகள் அந்த கோஷ்டி எல்லாமே பயங்கரமாக காண்டாயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து நீ வந்து யார் அப்போ சர்வாதிகாரம், ஒரு அளவுக்குமே சர்வாதிகாரி நீ அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து அகென்ஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை, இந்த ஆளை வந்து தூக்கி போட்டு அடுத்து வேற ஆள் வரணும், எலெக்ஷன் வரணும் அடுத்து. ஓகே, எப்படியும் 2024 டைமில் எலெக்ஷன் வரணும். எலெக்ஷன் வராமல் இவங்க வந்து ஹிஸ்புல்லா வந்து தூண்டி விட்டு, வேற வழியை பின்னாடி தூண்டி விட்டு என்ன தூண்டினாங்கன்னா, இங்கே ஆப்ரஹாம் அக்காடுன்னு ஒரு இதை வந்து இந்த ஆள் ட்ரம்ப் வந்து முதல் முறையாக வந்திருக்கும் போது நம்ம எல்லாம் ஆப்ரஹாமின் மக்கள் தான். யூதராக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லாமே ஆதாமின் பிள்ளை, அது ஆப்ரஹாமின் பிள்ளைகள். அதனால் நமக்குள்ளே ஏன் சண்டை அப்படின்னு அதுக்கு எல்லாத்தையும் ஒப்பந்தம் போடுங்க அப்படின்னு அதில் கத்தார், யூஏ எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. சவுதி கையெழுத்து போடலை. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஒரு முடிவு பண்ணுங்கன்னு கையெழுத்து போடாமல் இருந்தது. இப்போ கையெழுத்து போடுறதுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. அப்போ விட்டால் கையெழுத்து போட்டுருவாங்கன்னு ஒரு சூழல். அதை வந்து இப்போ நீங்கள் இது அடிச்சிட்டிங்கன்னா, இஸ்ரேல் அடிச்சிட்டிங்கன்னா, யாரை இதில் ஹமாஸ் இருக்காங்கல்ல அவங்கள, காசாலேருந்து ஹமாஸை நீங்கள் இப்போ அடிச்சிட்டிங்கன்னா ஆப்ரஹாம் அக்காடு கையெழுத்து வந்து அந்த சவுதியிலே போட மாட்டாங்க. அப்படி போட்டால் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் வந்து பாலஸ்தீன் கனவு தகர்ந்துடும். இப்போ நமக்கு முக்கியமாக இருக்கிறது ஒரு பக்கம் ஈரான் இருக்காங்க. ஈரான் என்னதான் இருந்தாலும் ஷியா குரூப்பு இங்கே ஓங்கி வர முடியாது. இப்போ இங்கே வந்து ஹமாஸ் நிறையா சன்னி குரூப்பு. அப்போ இங்கே சவுதி அரேபியா டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாட்டா கூட அட்லீஸ்ட் வந்து எதிராக போயிடக்கூடாது. அப்போ அதுக்கு வந்து கையெழுத்து போடக்கூடாது. அப்போ அடிச்சிட்டுன்னு சொன்ன உடனே
2023 அக்டோபர் 7ஆம் தேதி முக்கியமான வந்து ஒரு ஃபங்க்ஷன், முக்கியமான நாள். அதில் போய் அடித்து நிறைய பேரை சாகடிச்சு, அதில் இன்னொரு கான்ஸ்பிரசி இருக்குது. அந்த 1300 பேர் செத்ததில் 1000 பேர் வந்து இஸ்ரேல்காரங்களே கொண்டாங்களாம். யூதர்களை ஒரு 300 பேர் பக்கம் இவங்க கொண்டிருக்காங்க. 250 பேரை தூக்கிட்டு உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ என்னென்னா போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா நெதன்யாஹு வந்து பதவி விலக வேண்டியதில்லை. ஏன்னா போர் சூழலில் தேர்தல் சாத்தியம் இல்லை. அப்போ அந்த போர் சூழல் வந்து நான் திருப்பி தாக்க போகிறேன்னு சொல்லி 2.5 வருஷம் இழுத்தாச்சு. கொஞ்சம் சீஸ்பேர் மாதிரி வரும். அந்த இவங்க இருக்காங்கல்ல, பிணைக்கது இருக்காங்கல்ல, அவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருவாங்க. 5 பேருக்கு இவங்க 50 பேர் கொடுக்கணும். ஏன்னா சும்மா தூக்கி உள்ளே வச்சுருக்காங்கல்ல, பலஸ்தீனியர்கள்லேருந்து 50 பேர் கொடுக்கணும், இவன் 5 பேரை வெளியேற்றுவாங்க. இல்லை 20 பேர் இவங்க கொடுக்கணும், 200 பேர் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு 50 பேர் பக்கம் செத்து போனாங்க உள்ளுக்குள்ளேயே. அதுவும் பத்திரமா பார்த்து வச்சுருந்தாங்க. இவங்க வந்து அவ்வளோ கஷ்டத்துல வந்து பெண்களை வந்து பிரச்சனை பண்ணாமல், கை வைக்காமல், பிரச்சனை பண்ணாமல் வைக்கணும் வச்சுக்க. நீ வந்து எதிரியோட ஆள் தானே அப்படின்னு என்ன செய்வாங்க? மிலிட்ரிக்காரங்க போனால் என்ன செய்வாங்க? நேரம் வந்து பொம்பளையில் வன்புணர்வு பண்ணுவாங்க, குழந்தைகளை கொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒன்றுமே பண்ணலை. கொண்டு போய் பத்திரமா வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வெளியே வந்தோன்னா அப்பா இப்படிப்பட்ட அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. நீ பேட்டியை கொடுக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா இது இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு மனித விரோத செயல் அத்தனையும் வந்து இஸ்ரேல் பண்ணாங்க. என்னன்னா இது நின்றக்கூடாதுங்கிறதுல இந்த சண்டை நின்றுச்சு அப்படின்னா நெதன்யாஹு வந்து எலெக்ஷன் சந்திக்கணும். அதுக்கப்புறம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு. கோர்ட்டு தீர்ப்பு வந்து தண்டனை உண்டு. அதனாலதான் வந்து இப்ப இந்த நிபந்தனையை கூட இஸ்ரேல் மறுக்கிறாங்களா இந்த ஒரு விஷயம்? ஆமா, அதாவது மொத்தத்துக்கு மறுத்தா பிரச்சனை ஆயிரும். இல்லை, நீ வந்து ஒரு பெரிய வீரனா இருந்தா நீ வந்து மொத்த நிபந்தனை எல்லாம் ஈரான் இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, அது அமெரிக்கா ஒத்துக்கட்ட, நான் ஒத்துக்க முடியாது, நான் வந்து அடிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லட்டுமே. மற்ற எல்லாம் ஈரானை அடிக்கக்கூடாது, நான் ஈரான் அடிக்க மாட்டேன், ஈரான் என்ன அடிக்கக்கூடாது, ஆனால் நான் இவன் அடிப்பேன். இது என்ன கணக்கு? அது வந்து இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்குது. 10ஆம் தேதி ஒரு பேசுவாங்க. அது என்னன்னா இந்த இதைக்கும் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த 15 நாளில் வந்து சரி இப்போ போர் நிறுத்தம் வந்துருச்சுல்ல, அடுத்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குல்ல, நீ வந்து பதவி விலகு அப்படின்னு வந்துடுவாங்க. பதவி விலகிட்டான்னா உள்ள போட்டுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைஃப் எண்டு. ஆனால் சார் வாய்ப்பு இருக்கு. என்னன்னா வந்து இப்போ ட்ரம்ப் அவர்கள்லாம் சொன்ன 2 வாரம் நான் போர் நிறுத்தம் பண்றேன், உடனே ஓவராலாக நான் போரை ஸ்டாப் பண்ண சொல்லுறேன், 2 வாரம் மட்டும் போர் நிறுத்தம் பண்றேன். சீஸ்ஃபயர், அது பேர் சீஸ்ஃபயர். ஓகே சார், இந்த போர் நிறுத்தத்தை வந்து கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் கடைபிடிப்பாருங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தை போயிருக்கும் போது ஈரான் அடிச்சாரு. இப்ப இதுக்கு இடையில அடிக்கலாமா இல்ல அடிக்க வாய்ப்புகள் இருக்கான்னு மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. பிரச்சனை வந்து அது மேல நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ட்ரம்போட கை ரொம்ப இறங்கி இருக்கு. சரி, என்ன நேத்து வந்து ஜேடி வான்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, இவர் பிரசிடென்ட், ட்ரம்ப் பிரசிடென்ட், ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் வந்து ஈரான்கிட்ட கெஞ்சுறாரு வெளியில, பொது வெளியில, நீங்க வந்து சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்குங்க, ட்ரம்ப் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தானே பிரச்சனை ஆயிரும், வேண்டாம் எல்லாருக்குமே அழிவு, நீங்க ஒத்துக்குங்கன்னு சொல்லி கெஞ்சினாப்புல. அது வந்து பொதுவெளியில வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அங்க வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக அத்தனை பேர் இருக்காங்க. பொதுமக்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்காங்க, காங்கிரஸ்காரங்க, இவங்க செனட் உறுப்பினர் இருக்காங்க, அவங்க மேயர்ஸு, அதுக்கப்புறம் இராணுவ அதிகாரி இருக்காங்க, அவங்க இப்போ இராணுவ அதிகாரி சேக் பண்ணாங்க. எல்லாருக்கும் எதிராக இருக்காங்க. அப்போ ட்ரம்ப்புக்கு வந்து கை இறங்கிருச்சு. திடீர்னு 15 நாள் இதுல வந்து வாங்க சண்டை போகலாம் அப்படின்னா போயா வேலையை பார்த்துட்டு. ஆனா அப்போ கூட சொல்றாருங்களே சார், நாங்க வந்து போதிய அளவு ராணுவ இலக்குகளை வந்து நாங்க அடிச்சிட்டோம் ஈரானோட அப்படின்னு சொல்றாரு சார். மீசில வந்து மண் ஒட்டாது. ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒன்று வந்துருச்சு, ஏஐல போட்டிருந்தாங்க. அப்படி போடியம் வச்சு ஸ்டேஜில் நின்று வி ஒன் த வார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எல்லாம் வந்து ஒன்று அப்படி கைதட்டுறாங்க. த டே 1 March 1 itself வி ஒன் த வார் அப்படின்னு ஹஹான் சிரிச்சே கைதட்டுறாங்க. அந்த கேமரா வந்து அப்படியே பின்னாடி போகுது, பூரா ஜட்டி எல்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு கிழிஞ்சு போய் தொங்குது பின்னாடி. ஒரு இந்த இது வடிவேலு இந்த நம்ம விவேக் படத்தை சொன்ன மாதிரி தான், பின்னாடி பார்க்காத அப்படின்ற மாதிரி அது கார்ட்டூன் வீடியோ வந்திருக்கு, கார்ட்டூன் வீடியோ வந்திருக்கு. என்னன்னா 1ஆம் தேதியே, மார்ச் 1ஆம் தேதி நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம், எல்லா தளங்களையும் அழிச்சிட்டோம், எல்லாம் ஈரான் வந்து விட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசுறது வந்து இப்படி எல்லாம் போட்டு பயங்கர கார்ட்டூன் போட்டுருக்காங்க. சரி, அதாவது நான் வந்து கடற்படை அடிச்சிட்டோம், 95% அவங்ககிட்ட எல்லாத்தையும் அடிச்சிட்டோம். சரி, அதுக்கப்புறம் ஏன் வந்து நீங்கள் சீஸ்ஃபயர் இதெல்லாம் வேணும்னு கேட்குறீங்க? அது வேற டிபார்ட்மெண்ட், அது வழி வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். ஆமாம், அது வருத்த வரும். எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், ஆனால் திருப்பி வந்து துபாயில் ட்ரோன் விடுறாங்க, அபுதாபியில் இது வருது, மிசைல் வருது, பஹ்ரைன் அடிக்கிறாங்க, கத்தார் அடிக்கிறாங்க, போட்டு சவுதி எல்லாம் பார்த்தா ஆரம்கோல அடிச்சிருக்காங்க,
எங்கே போனால் அடிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் அவனுக்கு 95% அடிச்சோம் நம்ம ஆளுக்கு சொன்னாங்களே, அப்போ நம்ம ஆளுக்கு போய் சொன்னாங்களோ அப்படின்னு இப்படியே மாற்றி மாற்றி பேசி அந்த ஆள் வந்து மென்டல் ஆகி போய் கடைசியில் தலை பிச்சு இங்கன்னு தலை பிச்சுட்டு அலையணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஆகி போய் இந்த ஆள் இவர் வந்து இந்த சீஸ்ஃபயரில் திரும்ப சண்டைக்கு போகணும்னு உத்தரவு போட்டாலும் அதை வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு அமெரிக்காவில் தயாராக இல்லை. ஓகே, அப்போ அமெரிக்காவில் எப்போ தயாராக இருப்பாங்க? அமெரிக்காவோட அதிபரை வந்து கைக்குள்ளே போடுறது அங்கே இருக்கிற யூதர்கள். அங்கே அமைச்சரவையிலும் யூதர் இருக்காங்க, பெரிய பணக்காரங்களும் யூதர் இருக்காங்க. இப்போ திரும்பி போய்த்தான் ஆகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற தரைப்படை, வான்படை, முப்படைகள் இருக்காங்கல்ல, அந்த முப்படைகள் ஒத்துக்கறணும்ல. அப்போ கண்டிப்பா 10ஆம் தேதி வந்து போர் நிறுத்தம் சந்தோஷமா எதிர்பார்க்கலாம்ல சார்? 15 நாளைக்கு போர் நிறுத்தம் கண்டிப்பாக வரும். இல்ல 15க்கு அப்புறமா வந்து போர் நடக்காதுங்க அப்படி ஒரு எதிர்பார்க்கலாங்களா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு அது என்னன்னா சீஸ்ஃபயர் அப்புறம் பெர்மனண்ட் போர் நிறுத்தமாக வர்றதுக்கு வாய்ப்பு 50-50. என்னன்னா அமெரிக்காவும் பொருளாதார ரீதியாக பயங்கர அடி வாங்கியிருக்காங்க. அதில் நீங்கள் இந்த ரீஜனில் மொத்தமாக யாருமே இருக்கக்கூடாது, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னா அதை வந்து ஒத்துக்கிட்டு போக முடியாதுல்ல அவங்களால. அது ஒரு சிக்கல் இருக்குது. அது போக ஹர்மோஸ் வந்து சும்மா கிடந்த ஹர்மோஸ் வந்து ஒரேடி அடித்த உடனே இழுத்து பிடிச்சிட்டாங்க. எப்போ ஹர்மோஸ் எனக்கு தான்ப்பா அப்படின்னு. இப்போ வந்து ஹர்மோஸில் ஒரு நாளைக்கு 120-140 கப்பல் போகுது. ஒரு கப்பலுக்கு 20 கோடி ரூபா. ஓகே, 140 கப்பலுக்கு எவ்வளோ ஆச்சு? 2400 கோடி ஆச்சா? அதில் வந்து ஒரு 700 கோடி ரூபாய் வந்து இவனுக்கு கொடுத்தாச்சு ஒமானுக்கு. மிச்சம் வந்து 1500 கோடி அவனுக்கு. சார் இப்போ இந்த மாதிரி இந்த ஹார்மோஸ் நீர்ச்சந்தில வந்து அந்த ஒரு கட்டணத்தை வந்து ஏற்றிருக்காங்க. ஆனா இதால வந்து உலக நாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கொண்டு வந்திருக்காங்க. இதால உலக நாடுகள் முக்கியமா இந்தியா வந்து பாதிப்படையாது சார்? என்ன பாதிப்பு? இந்தியா வந்து என்ன, அதாவது நீங்க என்னமோ பெருசா வந்து அப்படியே இது குரூட் ஆயில் விலை குறைஞ்ச உடனே அதோட பெனிஃபிட் அப்படியே மக்களுக்கு கொடுக்குற மாதிரியும் இதெல்லாம் வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இப்போ குரூட் ஆயில் வெறும் $30 கொடுத்தா கூட நம்ம வந்து பெட்ரோல் வந்து $101 வந்து குறையவே குறையாது. சரி, பெனிஃபிட் வருமே அப்படின்னா வரும். யாருக்கு போகும்? அதானின்னு ஒருத்தர் இருக்காரு, அம்பானின்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்கு போகும். அந்த ஏழை திருமகன்களுக்கு போகும். அவங்களுக்கு போகும். நீங்க வந்து மக்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. தப்பித்த ஒரு விலை கூடிடுச்சுன்னா அது வந்து இன்னொரு 10 ரூபா 5 ரூபா வந்து இங்கே விலைவாசி ஏறும். மற்றபடி இவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் அது பெனிஃபிட் வருது இது வருது அதெல்லாம் பேசவே கூடாது. நம்ம எப்பேற்பட்ட ஆள் நினைக்கிறீங்க? அவர் வந்து ராஜகுரு, அவர் அப்படித்தான் இருப்பார். அவங்களோட முதலாளி 2 பேர் இருக்காங்க, அம்பானி அதானி. அவங்களோட சொல்லு தான் கேட்பாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம பேசி பிரயோஜனமே இல்லை. 20 கோடி ரூபா இல்லை 200 கோடி ரூபா வந்து ஒரு கப்பலுக்கு போட்டால் கூட அதை அப்படியே கொண்டு வந்து மக்கள் தலையில் கட்டிடுவாங்க. ஸோ ஒரு கப்பல் வருது, ஒரு கப்பலில் எத்தனை பேரல் எண்ணெய் வருது, அதுக்கு 20 கோடி ரூபா 2 மில்லியனுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் அது வருத்தங்க. ஏன் அப்படி பாருங்கன்னா நீங்கள் வந்து சூயஸ் கால்வேல வந்து இது கட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே செயின்ட் ஏதோ ஒரு இது இருக்குது அங்கே கனடாவில், அமெரிக்காவில், அங்கே கட்டணம் வசூலிக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஜலசந்தியங்கள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இங்கே கட்டணம் வசூல் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டாங்க. இப்போ எதுக்கு ஃப்ரீயாக விடணும் அப்படின்னா தூண்டி விட்டாங்க. சும்மா கிடந்த சங்க ஊதி கட்டான்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா ஊதி கட்ட ஆண்டி. ஆமாம், அது கெடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து இறுக்கி பிடிச்சிட்டாங்க, ரைட் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு. இதை வந்து நாங்கள் உள்கட்டமைப்பு எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் இது செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு ஈரான் வந்து அது போக முக்கியமாக வந்து 47 வருஷமாக போட்டு வச்சிருந்த பொருளாதார தடை நீக்கிடுவாங்க, வேறு வழி இல்லை. அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவங்களுடைய சொத்து, யார் ஈரானோட சொத்து திருப்பி கொடுத்துறாங்க. கொடுத்தா கட்டுமானத்துக்கு ரொம்ப வசதியாக போச்சு. இதுக்கப்புறம் நம்ம மக்கள் வந்து சவுதி அரேபியா போகிறோங்கிறது பதிலாக ஈரானுக்கு போகிறோன்னு போவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து வேலைக்கு நிறைய ஏன்னா இன்ஜினியர்ஸ் வேணும், டெக்னீஷியன்ஸ் வேணும், டிராட்ஸ்மேன் வேணும். அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு எல்லா வேலைக்கும் ஆள் வேணும். அங்கே வந்து லோக்கலில் லேபர் வேணும் அப்படின்னா லேபருக்கு வந்து அங்கேயே இருக்காங்க நிறையா. ஓகே, நம்ம ஆட்கள் கொஞ்சமாக போகலாம். மற்றபடி டெக்னிக்கலாகவும் இதாகவும் வந்து நிறைய தேவைப்படும். நம்ம ஆட்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உண்டு. அது போக எதிர்காலத்தில் அங்கே வந்து ஏஐ டெக்னாலஜிலேருந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நிறையா தேவைப்படும். அங்கே வந்து சைனாக்காரன் வந்து எவ்வளோ வராங்க அதோட அதிகமாக இந்தியாக்காரன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து வேலை வாய்ப்பு எதிர்காலத்தில் துபாயில் ஒரு மாதிரி பொருளாதாரம் கொஞ்சம் ஆடி போயிருக்கு. திரும்ப எந்திச்சு வர்றதுக்கு மேபி 6 மாதமோ இதில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ கூட ஷேர் மார்க்கெட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போதைக்கு யார் இன்வெஸ்ட்மெண்ட் கால் இல்லை. இப்போ போர் நிறுத்தினால எந்த 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 ஷேர் மார்க்கெட் வந்து குறைஞ்சா மக்கள் பயப்படுறாங்களே சார், அதை பற்றி நினைக்கிறீங்க? அது உண்மைங்களா? இது ஃப்ளக்சுவேஷன் வரதான் செய்யுங்க. ஓகே, என்னன்னா இது வந்து முழுசா நம்பி பண்ண முடியாது. ஒருவேளை பெர்மனண்டா வார வந்து நின்றுச்சு அப்படின்னா அப்போ கண்டிஷன் வேறையா இருக்கும். லைக் இது வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணுறது வேணும்னு வந்து சின்ன ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெகுலேஷனில் வந்து இறங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதை வாங்க வச்சு திரும்ப வந்து ஏற்றி விடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அதை நம்ம வந்து இது சொல்ல முடியாது. எல்லாம் சரி, கடைசி கொஸ்டின் சார். இது வந்து மக்களே வந்து ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். என்னன்னா வந்து இப்போ அமெரிக்கா தான் சொன்னாங்க இத்தனை நாளா வந்து நாங்கள் ஈரானை முடிச்சிடும், ஈரான் காலி பண்ண ஒரு நைட்
ஒன் டே எனக்கு போதும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ம். ஆனா திடீர்னு வந்து பயத்தின் காரணமா தான் வந்து போர் நிறுத்தம் பண்ணிருக்கேன் எல்லாருமே தெரிஞ்சுக்கு. ஒரு வேளை அவர் சொன்ன ஒரு விஷயம் சார், நான் வந்து ஈரானை காலி பண்ணலான்னு வெப்பன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ம். பாகிஸ்தான் தான் வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு. ஒரு வேளை அமெரிக்கா தாக்குதல் பண்ணியிருந்தா ம். என்ன நடந்திருக்கும் சார்? ஒரு கேள்வியா நான் கேட்கிறேன். ஒரு அசம்ஷன் தான் பண்ண முடியும். அவன் வந்து தாக்குதல்னா என்ன, ஒரே ஒரு இது முக்கியமா வந்து அணுகுண்டை தான் போட்டுக்க முடியும். ஆனா அவங்களுக்கும் பாதிப்பு நிறைய ஏன்னா அந்த ஒரு நாடு மட்டும் இல்ல சார், சுத்தி இருக்க நாடும் பாதிப்படையும். கண்டிப்பா அங்க ஈரான் அணுகுண்டு போட்டா அந்த ஈரான்ல இருந்து கம்ப்ளீட்டா சவுதி அரேபியால ஒரு போர்ஷன், குவைத்து, கத்தார், UAE இப்படி ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு போர்ஷன் ஆஃப் ஓமான் எல்லாமே அங்க வந்து அணு கதிர்வீச்சு அது அணுகுண்டுல அமெரிக்காக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளும் பாதிப்படையும் அப்படி பார்க்கலாம். அமெரிக்கா வந்து சப்போர்ட் என்ன, அங்க இருந்து என்ன விலை கிடைக்குது காசு வாங்குறோம். இப்போ வந்து இப்பவே நிறைய இது வந்து முடியாது சொல்லிவிட்டாங்க. ஒரு 50 லட்சம் கோடி, இவன் 100 லட்சம் கோடி, அவன் 120 லட்சம் கோடி வந்து ஒப்பந்தம் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சவுதி அரேபியா பின்வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு பெருசாக ஒன்றும் வரப்போறதில்ல. அப்புறம் டாலர் விநியோகம் பண்ண மாட்டாங்க இனிமேல். யுவான்லையும் ருப்பியிலையும் ரூபிள்லையும் எல்லாத்துலேயும் பண்ண போகிறாங்க. அப்போ நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. இனிமேல் சப்போர்ட் என்ன சப்போர்ட்டு, அவன் வந்து கொஞ்சம் வளம் இருக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். மற்றபடி அவனுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் இல்ல தளவாடங்கள்லாம் கொடுத்துருக்காங்களே அதனால. தலைவடாங்க வச்சிருக்காங்க. அவனோட இடத்த வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட இடமா வச்சு அந்த அமெரிக்கா அந்த இடத்துக்குள்ள வந்து சவுதியில் வச்சிருக்காங்க. சவுதிக்காரன் உள்ள போக முடியாது, அது அமெரிக்காவோட இடம். இப்போ அதெல்லாம் கிளப்பி கொண்டு போக வேண்டியதுதான். அதனால வந்து அவனுக்கான ஆளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு இதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவன் கண்ணில் தெரியுது பூரா வந்து அதிகாரம், பணம். அந்த இடத்துல ஈரான் என்ன சார் பண்ணிருக்கும்? ஏன்னா அமெரிக்கா பத்தி நான் கேட்டேன். இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்கீங்க? ஈரான் அமெரிக்கா போர் ஏற்கனவே தொடுத்து நான் இருந்தால் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் வந்து ICBM சொல்லி 11,000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. குரம் சாகர் 5 கேள்விப்பட்டது. அதில் தலையில் வந்து ஒரு 10-11 இது அணுகுண்டெல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தாங்களாம். இங்கே அடித்தாங்கன்னா அங்கேயும் அடிக்கும், அமெரிக்காவில் அடிக்கும். ஒரு பக்கம் இங்கே இஸ்ரேலில் அடிக்கும். இந்த அமெரிக்காவில் ஒரு போர்ஷன், அது நியூயார்க்காக இருக்கட்டும், வாஷிங்டன் டிசியாக இருக்கட்டும், இதில் இந்த ஒரு கொஞ்சம் ஏரியாக்கள் முக்கியமான நகரங்கள் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம். ஒரு 7-8 இது வந்து ICBM அங்கே, அப்புறம் ஒரு 3-4 இங்கே. அது தடுக்க முடியாது, இடையில வந்து இடைமறித்து தடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஹெவியானது. அது வந்து போய் அடித்தாங்கன்னா அங்கே போய் ஒரு 250 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு போகிறோம் அடி என்ன அடித்தாங்கன்னா அங்கே வந்து புல்லு பூண்டு அடுத்து முளைக்காது 200-300 வருஷத்துக்கு. அப்புறம் அமெரிக்கா அழியும். அப்புறம் அமெரிக்கா இங்கே திருப்பி அடிக்கிறான் இங்கே வந்து சொல்லிச்சுன்னா பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது போடுவாங்க. அப்புறம் வந்து சைனா வருவான், நார்த் கொரியா வருவான். இப்படி ஆளாளுக்கு அடித்து பாதி உலகம் பொசுங்கிடும் மொத்தது. அது வந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் இவ்வளோ தூரம் இறங்கி வருது. அப்போ ஒரு நாடு தன்னை பாதுகாத்துக்கன்னா அந்த நாட்டோட கையில் வந்து அணு ஆயுதம் இருக்கணும் அப்படிங்கிறது. நன்றி சார். இவ்வளவு நேரமா ஈரான் இஸ்லாம் அமெரிக்கா போரை பத்தி பல அப்டேட் நியூஸ் உங்களுக்கு கொடுத்தீங்க. நன்றி. இல்லை கூடிய சீக்கிரம் வந்து இந்த போரெல்லாம் நிற்கிறதுன்னு நம்மளுடைய பிரார்த்தனை, நிற்கட்டும். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.